முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 10ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாளை மறுநாள் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸை தவிர அனைத்து கட்சிகளுக்குடையான பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் அவர்களுக்கான தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மீதம் இருப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. எனவே நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெல்லி பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை கொடுத்த அந்த 9 தொகுதிகள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் தற்போது தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். என அதன் அடிப்படையிலே நாளை மறுநாள் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. ஆனால் திமுக சார்பில் அதைவிட குறைவாகத்தான் கொடுப்பதற்கு திமுக சம்மதம் தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை முழுமையடைந்து தொகுதிக்கான வேலைகள் நடக்க இருக்கின்றன. எனவே அது குறித்து இந்த பேச்சுவார்த்தை விரைந்து முடிக்குமாறு திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சியுடன் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு நாளை மறுநாள் இந்த பேச்சுவார்த்தையானது தூங்க இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடன கூட்டணி ஒப்பந்தம் குறித்து பேசி முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.